கருத்து நாமதமை விடுதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சுத்திரே சேரகுமார் தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 31-32. எசேக்கியேல் 18:31-32. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வத்து நாமத்தை மிகுந்ததாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அவரை கொண்டு தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேலே இராதபடிக்கு விலக்கி உங்களை புது இருதயத்தையும் புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இயேசு அறியாத நாட்களில் நம்ம காணப்பட்ட வாழ்க்கை அவர் சொல்லுகிறார், நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகத்தையும் உங்களுக்கு மேல் இராதபடி விலக்கி உங்கள் புது இருதயத்தையும் புது ஆவியை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தை நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பூமியில மனிதனுக்கு பிரியமில்லாம காணப்பட பாவ வாழ்க்கையை தேவதத்துவம் ஒரு மரணம் என்று சொல்கிறது. பாவத்தினால் உண்டாகிற சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. எல்லாம் மார்க்க நாம் எதிர்பார்க்கிற அறிந்து அறியாத நாட்களில் நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கையில் ஓடின வாழ்க்கையை விட தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற விஷயங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒரு புது இருதயத்தையும் ஒரு புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அதனால் பூமிக்குள்ளாக வாழ்ந்த காலங்களை விட்டு இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு புது இதயத்தை நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா இதயம் என்பது மிகவும் ஒரு கடினமான நிலை. மனிதன் எல்லா நிலைகளுக்கும் பாவம் செய்ய காரணமே இருக்குன்னு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும். எரேமியா தீர்க்கதரிசி 18:9 வசனம். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. இடதை கிருக்குள்ளதும் மகன் கேளுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேட்குமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயம் கிருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அறியத்தக்கவன் யார்? ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது மிக மோசமானது, அது அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறது. இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லும் சாலமோன் சொல்லுவார். ஏன்னா இருதயம் என்பது அவருடைய காலகட்ட சூழ்நிலைக்கு தகுந்தாப்பல நினைக்கும், சிந்திக்கும், எதிர்பார்க்கும். ஆனால் வேதவசனம் என்பது இது புடமிடப்பட்டது. ஒரு முறை அல்ல, 7 முறை புடமிடப்பட்டு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட விஷயங்கள், மனிதனுடைய அனுபவங்கள், வரலாறுகள், தேவன வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், நடந்தவைகள், நடக்கிறவை, நடக்க போகிற காரியெல்லாம் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே எழுதி கொடுக்கப்பட்ட எல்லா சம்பவத்திலும் மனிதனுக்கு ஒரு பிரயோஜனமான என்பதை அறிந்துதான் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களை கொண்டு கடைசி காலத்தில் நம்ம மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து ஆராய்ந்து எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய இருதயத்தை வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் பாருங்கள், இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆனால் இந்த இருதயம் என்பது ஒரு மோசமான கருவி என்று சொல்கிறது. அவர் அடிப்படை கொள்கை சூழ்நிலைக்கு தகுந்தாப்பல மனிதன் சிந்திக்கக்கூடியவன். ஆனால் அந்த இருதயம் என்பது கிறுக்குள்ளது என்று இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்தி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது தெய்வ சமூகம் நாம் சொல்லப்படுகிற ஒரு இருதயத்தை புதிதாக்கி கொள்ளுங்கள், ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே தேவன் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம்.
அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவரின் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அதில் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தப்படும் போது ஒரு புதிய இருதயமாக மாற்றப்படுகிறது. கல்லான இருதயத்தை அவர் மாற்றி மாம்சமான இருதயமாக பார்க்கிறோம். சில மனிதர்களை பார்ப்போம், சில விஷயம் சொல்லுவோம், கேட்கவும் மாட்டார்கள். அதை பார்த்து சொல்லுவோம், அவன் இருதயம் கல்லாக மாறிடுச்சு போலன்னு சொல்லுவோம். எவ்வளோ புத்திகளை எவ்வளோ ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட இருதயத்தை ஒரு கல் என்று சொல்லுவோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு சதையான இருதயம், ஒரு காரியத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை மாற்றுவேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்கிற நான் அவளுக்கு ஏக இருதயத்தை கொடுப்பேன். அதாவது தேவனுடைய கட்டளை கை கொண்டு தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளப்படும் போதுதான் ஒரு ஏக மனசு கிடைக்கும். இல்லைன்னா நீ பூமிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா ஒரு சுயாதீன மனிதனாக இல்லாமல் ஒரு சுயநல மனிதனாக காணப்படுவான். நிறைய சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஒரு கஷ்டம் வரும்போது கொடுக்க மனசு வராது. அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம். அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா தெரியும், எவ்வளோதான் கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டிருப்பார்கள், அப்படி பிரிது பல யோசிக்க மாட்டார்கள். சம்பாதிச்சு எவ்வளோ பேரெல்லாம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வரார்களோ, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இப்படி ஒரு பெரிய இழப்பு காண்பிக்கப்பட்டாலும் அவன் இருதயம் மட்டும் மாறாது, அது திருடுற புத்தி மாறவே மாறாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒன்று எப்போது நல்மனிதனாக காணப்படுவான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளப்படும் போது அவன் இருதயம் மாற்றப்படும் என்று சொல்கிறது. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக நாமெல்லாம் ஒரு சதையான இருதயம், ஒரு லெகுவான வாழ்க்கை காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளைகளை கற்பனை நியாயபரமாக கை கொள்ளப்படும் போது தேவன் சகலத்தை மாற்றி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் அவனை மாற்றவே முடியாது. இன்னும் ஊழிய பாதை நம்ம நிறைய பார்க்கிறோம். பவுலுடைய ஊழியத்தில் பார்க்கிறோம், அவர் பிரசங்கிக்கு போகும்போது அவன் ஒரு இருதயம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை தான் புதுதாக்குகிறது, தேவனுடைய வார்த்தையெல்லாம் மாற்றுகிற என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு புது இருதயம் என்பது வாழ்க்கையில் மனம் திரும்பப்பட வேண்டும். அப்படி மனம் திரும்பும் போது தான் வாழ்க்கையில் வந்து ஒரு புது இருதயம் மாற்றும். நீங்கள் மனம் திரும்புதல் அடையாமல் நாம் இருதயம் மாறும், வாழ்க்கை மாறவே மாறாது. அதில் தேவ சமூகத்தை நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எப்போது புது இருதயம் மாற்றப்படும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனம் திரும்பப்பட வேண்டும். அப்படி மனம் திரும்பும் போது தான் இருதயங்கள் அப்படியே மாற்றப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதெல்லாம் நாம் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் மனம் திரும்புதல் வாழ்க்கையில் காணப்படும் போது இருதயங்கள் மாறும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இன்னும் கொஞ்சம். வாசிங்க. இங்கே பார்க்கிறோம், அந்நாட்களில் யாவாசனன் யூதா வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புகள் பரலோராஜ்யம் சமீபித்தர் என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதையில் சமீபன் என்று வனாந்தரத்தில் கூப்பிடைய
சத்தம் உண்டு ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட இவை. அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதாய தேசத்து அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். ஒரு மனம் திரும்புகிறான் என்கிற நிலையே அவன் முதல் என்ன செய்ய தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். உண்மையாக தன் பாவங்களை அவன் உணர்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தான் செய்து தவறு என்று அவன் உணர்ந்ததினாலே அவர்கள் கடந்த பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். மனம் திரும்ப ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஒரு மனிதன் முதலாவது மனம் திரும்பி இருக்கான்றனா அவர் பாவரிக்கை செய்யப்பட வேண்டும். அவருடைய பாவரிக்கை செய்யப்படும் நான் பார்க்கிறோம். உண்மையாகவே அவன் செய்த பாவங்களுக்கு உணர்வுகிறான் என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற யோவான்சுடைய நாட்களில் அநேகர் கடந்து நீங்கள் பார்த்து யெகோவா தேவனை தொழுது கொள்கிறார்கள். அவர் நடைமுறை வாழ்க்கையில் நாம் சரியாக இருப்பதாக நினைக்கிறார்கள். இப்படி காணப்படுகிற நாட்கள் நீங்களை பார்த்தீங்கன்னா அந்த நிலைகளை உணர்வடைந்து இருதயத்தில் குற்றப்பட்டு தான் கடந்து வந்து பாவரிக்கை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நிலைகளை அறிந்து நாம் மனம் திரும்பப்பட வேண்டும். ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் காணப்பட்டால் ரட்சிப்பு அடைய மாட்டோம். ரட்சிப்பு என்பது விடுதலை. ஒரு மனிதன் செய்த பாவங்களுக்கு அவன் மனசாப்பட்டாதான் அவன் விடுதலை அடைகிறான். ஆனால் இறை சன்னிதானத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனம் திரும்புதல் என்பது அவன் மனம் திரும்ப விடுதலை அடைய முடியும். மனம் திரும்ப விட விடுதலை அடைய முடியாது. அதனால் வாழ்க்கை நாம் செய்கிற குற்றங்களுக்கு ஒரு மீறுதலை தெய்வ சமூகத்தில் நாம் நினைவு கூர்ந்து அதை நாம் மனம் திருப்பி கொள்ளப்பட வேண்டும். அப்படி மனம் திரும்பினா ரட்சிக்கப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். கொலேசியர் 3 அதிகாரம் 9 வாசிப்போம். ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாத இருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்களை கலைந்து போட்டு தன் சிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். அதிலே கிரேக்கன் என்ற யூதன் என்றும் விருத்த ஜனமுள்ளம் என்றும் விருத்த ஜனம் இல்லாத என்றும் ஒன்றுமில்லை. அல்ல இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாத இருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்ய கலைத்து போட்டு தன் சிஸ்துடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக பூமிக்குரிய கூடாரமாகிய தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற பொய் சொல்லுதல், இப்படிப்பட்ட பழைய மனிதனை கலைத்து போடுங்கள். தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் என நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஒரு கடினமான இறை மார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக இப்படி கூட பழைய மனிதெல்லாம் கலைத்து போட வேண்டும் என்று சொல்கிறது. கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை பெற்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டிய காரியம் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற தேவனுடைய வாக்குத்தத்தன் பிரகாரம் தெய்வ சமூகத்துக்களாக நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு புதிய சிருஷ்டியை
தேவ சமூகத்தில் காரியம் என்று சொல்லுகிறது. அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவ திட்டம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு புதிய சிருஷ்டி என்பது நம்ம என்னென்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பூமியில் வாழ்கிற மனிதன வாழ்க்கையிலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதான் புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறது. பூமியில் பொய் சொல்லுகிறார்கள், திருடுகிறார்கள், ஒரு கபடமற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழாமல் இருப்பதான் ஒரு புதிய காரியம். அவர்கள் செய்வதை நீங்களும் செஞ்சீங்கன்னா ஒரு புதிய மனிதன் அல்ல. அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகம் ஒரு புதிய சிருஷ்டி என்பது பூமியில் காணப்படுற எல்லா மனிதர்களும் ஒரு வேர் பிரிக்கப்பட வேண்டும். அதுவே இறைமார்க்கு ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறது. அது பிரதான விஷயங்கள், மனிதனால் எதை செய்ய முடியாமல் தவிக்கிறார்களோ அதில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். ஏன்னா உலகம் ஒரு ஆடம்பரமான ஒரு உலகம், அதில் வேறு பிரிக்கப்பட வேண்டும். உலகம் முடியா பொய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து வேறு பிரிக்கப்படும் போதுதான் மனிதன் ஒரு புதிய மனிதன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் நம்ம இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கையில் மனம் திரும்புதல், தேவனே அதை எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக சாணாதிபதிகளாய் இருந்து. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழமைகளெல்லாம் ஒழுங்கு போயின, எல்லாம் புதிதாயின. அல்லது இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவனுடைய சமூகம் என்பது ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறது. அப்படி ஒரு வாழ்க்கை இறைமார்க்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பூமியில் காணப்படுற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எல்லா நிலையிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் வாழ்கிறப்போ நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு புதிய மனிதனாக உங்களை மாற்ற முடியாது. அதனால் இறை சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு புதிய மனிதனாக மாறுவதே ஒரு மனம் திரும்புவது ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய இதயமாக மாற்றப்பட்டிருக்கின்ற நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படாமல் பழைய வாழ்க்கை போல வாழ்ந்து நாம் தேவ சமூகத்தை ஜீவித்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஆனால் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகம் எதை நேசிக்கிறதோ அதற்கு நீங்கள் எதிர் மாற இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நடைமுறைப்படுத்த ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு தேவன மனிதன் என்பதற்கு ஆதாரம் என்று பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து நாம் நிதானிக்கப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மனித குலத்தில் மாறி இருக்கிறோம், அந்த மாற்றம் தான் தேவனை நாம் அறிந்திருக்கு என்பது எடுத்துக்காட்டுதலாக இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு புதிய மனிதனாக நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். இந்த திருச்சபைக்கு தேவன் எழுதுகிற பிரகாரம், நான் யாரை நேசிக்கிறனோ அவனை சிச்சித்து மனம் திருப்புகிறேன், நீ மனம் திரும்பிக்கொள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல தேவனுடைய வார்த்தை என்பது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதன் அடிப்படைகளாக மனிதனை சிச்சித்து நடத்துகிறார். நாம் அதற்கு இடம் கொடுத்து அவனது மனம் திருப்பி கொள்ளப்பட வேண்டும். இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தினீங்கன்னா நான் மனம் திரும்ப முடியாது. அதே வெளிப்பட 3:3 வசனத்தோட வாசிப்போம். ஆகியனை கேட்டு பெற்றுக்கொண்டவாக நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்தராவிட்டான திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலை நீ அறியாத இருப்பாய். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் தேவனிடத்தில் நாம் என்ன கேட்டு பெற்றுக்கொண்டவங்களோ அதை குறித்து நீங்கள் மனம் திரும்பப்பட வேண்டும். அவர் நினையாத நாளைக்குள்ள வரக்கூடிய தேவன்.
ஆனால் இறைமார்க்க பலமுறை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நம் மனம் திரும்பி குணப்படுத்தி நாம் காத்து கொள்ளப்படவிட்டால் இனி ஒவ்வொரு நாட்களும் கடினமான காலம்தான், லெகுவாக இருக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் காலத்தை சமயத்தில் நிதானித்து நம்மை மனம் திருப்பி கொள்ளப்பட வேண்டும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தோடு வாசிப்போம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவன் பெருக்கப்படுவேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தில் அவரோட யுத்தம் பண்ணுவேன். அதெல்லாம் இறைமார்க்க நீ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்குள் 9ஆம் அதிகாரம், பேதுரு புஸ்தகம், இப்படி பல இடத்துல தேவன் சொல்லுகிற விஷயங்கள். நாம் தேவன் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை பார்த்து நீங்கள் மனம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி மனம் திருப்பிக் கொள்ளப்பட்ட அவர் குறிக்கப்பட்ட நாட்களை கடந்து வந்து அவரது பூமியில யுத்தத்தின் நியாய தீர்ப்பை நடத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நீதிமான் வீட்டிலே என் நியாய தீர்ப்பை துவங்க நாட்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு போவதனாலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மனம் திரும்பங்க ஒரு பெரிய பர்டிகுலர் இருக்கு வேதத்தில். விக்கிரக ஆராதனை கொண்டு மனம் திரும்பப்பட வேண்டும். இப்படி பலவிதமான நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறார். நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்பப்பட வேண்டும், உலக வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பப்பட வேண்டும் என்று பல சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி மனம் திரும்பும் போது தான் தெய்வ சமத்துக்குள்ளாக ஒரு புதிய இதயத்தை அடைந்து கொள்ள முடியும். அப்போதான் தேவன் உங்களுக்கு வாசம் பண்ணுவார், இல்லைன்னா அவர் வாசம் பண்ண மாட்டார். 2ஆவதாக நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு புதிய ஆவியை தருகிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேவகுமாரன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரே உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்ப்பதனாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போன பிறகு தேற்றல் உங்களுக்கு வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமருட்டகர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களை சொல்லுகிறார். பொதுவுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆவியானவருக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. நான் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் என் கூட இருந்து கிரியை செய்வார். நான் கடந்து போன பிறகு ஆவியன் என்ன பண்ணுவார், உங்கள் மேல் ஊற்றப்பட்டு உங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற அர்த்தம். இது ஆவியன் அப்போ இல்லை புதுசாக வரப்போறான்ற அர்த்தம் அல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருந்து வாசம் பண்ணுவார். நான் கடந்து போன பிறகு அவர் கடந்து உங்களிடத்தில் என்ன பண்ணுவார், வாசம் பண்ணுவார். அதன் அடிப்படைகள் தான் சொல்லுகிறார். அவர் கடந்து வரும்போது ஒரு நீதியை குறித்து, ஒரு பரிசுத்தத்தை குறித்து, ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அங்கே சொல்ல 4 இடங்கள் அப்படியாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற எருசலேம், யூதா, சமாரியா, பூமி கடைசி பிறந்த என சாட்சிகளாக இருப்பீர்கள். அதனால் எந்த அளவுக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்தோட நிறைவு அடைகிறீர்களோ, அப்போதான் சாட்சிகளாக காணப்பட முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அதில் நிறைவு அடையாத வரைக்கும் நாம் விடுதலை ஆக முடியாது. எல்லா நிலைகளும், அது பாவமாக இருக்கலாம், சாவமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஆவிக்கிற வாழ்க்கை இருக்கலாம். ஒரு புது இதயமாக மாற்றப்பட வேண்டும், ஒரு புது மனிதனை மாற்றப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆவியோட கிரியை அவசியம், ஆவியோட நிறைவு நமக்கு இருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் சாட்சிகளாக காணப்பட முடியும். ஏன்னா உலகம் ஒரு பலமுள்ள பாவமும் அக்கிரமும் நிறைந்த உலகம்.
நீங்கள் வாழப்பட வேண்டுமா ஆவியானுடைய ஆலோசனை தேவை, ஆவியானுடைய வழிநடத்துதல் தேவை. ஆவியான சம்பூர்ணமாக காணப்படாமல் ஜெயிக்க முடியும். இப்போ நிறையா பிரசங்கிக்கிற போய் நல்லா ஜெபம்னு ஆசைப்படுகிறோம் பிரசங்கம் கேட்கும்போது, ஆனால் வீட்டில் போனால் ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஆவியான நடத்துதல் இருந்தால் தான் நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். இல்லைன்னா நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஆவியோட நிறைவு காணப்படவோ ஜெயித்து அடைய முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதே முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு நாவுகள் அவர்கள் கூட காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியாளர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியில் இருந்தவர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்கள் ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இங்கே பார்க்கிறோம், பெந்தெகோஸ்து நாட்கள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்படும் இடத்தில் வந்தார்கள். அவள் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தின் சடிய ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து வீடு முறை நிரப்பிற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாவல்னாலே நாவல் அவள் காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் கடந்து வந்து 50 நாள் என்று சொல்ல பெந்தெகோஸ்து மணி நாட்களை ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நிரப்பப்படுகிறார். பலவிதமான பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை உரைத்து கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தக்காயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களுக்கு பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவரை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல்களில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகும்போது பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வேண்டியை கொண்டு இங்க பார்க்கிறோம், ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானு கடந்து போகிறார்கள். சப்பானே பிறந்த ஒரு மனிதனை தேவாலயத்தில் ஒருவர் பிச்சை போடுவார் என்று அவன் வைத்திருக்கிறார்கள். அவளை பார்த்து கேட்கிறார், ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டு, என்னிடம் பொண்ணும் வெள்ளியும் அல்ல, இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். அவன் நடக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஆவியானவர் கடந்து வர மாதம் கிரியைகளை நடைமுறைப்படுத்த முடியும். ஆவியானவர் எந்த அளவுக்கு பெற்று நீங்கள் கடந்து போனுகிறீர்களோ, பொதுவாக ஒரு மனிதனாக காணப்படுவது மாத்திரமல்லாமல் உங்களை மித்து அநேகருக்கு நன்மை உண்டாக தேவனை எடுத்து பயன்படுத்திக் கொள்வார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாவருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்குணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் ஒருவரே. ஆவியுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு கேட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 9 வரங்களை சொல்லி அவருடைய கிரியைகளுக்கு தக்க நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளாக வளர்ச்சி அடைகிறோமோ அதற்கேற்றபடி நமக்கு கிரியை உண்டாகிறது. அதனால் பரிசுத்தோடைய நிறைவினாலே தீர்க்க தரிசனம் உண்டாகுது. பரிசுத்தோட நிறைவினாலே அற்புதங்கள் உண்டாகிறது. பரிசுத்தோட நிறைவுகளை அந்நிய பாஷை பேச முடிகிறது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற புதிய ஆவியை உங்களிடத்தில் தந்து ஒரு புதிய மனிதனாக நம்மை மாற்றுவது மாத்திரமல்லாமல்
கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுடைய புரோஜனத்துக்கு ஏற்றப்பட வளர்ச்சி அடைகிறீர்களோ அதற்கேற்றபட ஆவியன் என்ன பண்ணுவான்னா நமக்கு நன்மை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுவப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. அல்ல தேவனுடைய ஆவி எந்த ஒரு மனிதனத்தோடு அவன் விடுதலை ஆகிறான், எந்த ஒரு இடத்துல வருகிறான் அங்கே விடுதலை கிடைக்கிறது. எங்கே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரோ அங்கே ஒரு விடுதலை அடைகிறோம். அது வியாதியாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். எங்கே ஆவியானவர் கடந்து வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நம்மளோட திறந்தமாக கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்பதை கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரான சாயலாக மாறுகிறோம். அல்ல தேவனுடைய மகிமை மேல் மகிழ்ச்சி எந்த அளவுக்கு வளருகிறோமோ அதற்கேற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் மகிழ்மை அடையலாம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானுடைய ஒரே ஆவியானவர் தான் உங்களுடைய புரோஜனத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்கிறார். அதன் அடிப்படைக்குள்ள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் விடுதலை அடைகிறோம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் அருமைநேசர் அங்கே வாக்கு கொடுத்த பிரகாரம் நீங்கள் மனம் திரும்பி ஒரு புது இதயத்தமாக மாற்றிக்கொண்டீங்கன்னா உங்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவருடைய ஆவியானவர் கடந்து வரும்போது எல்லா நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லுகிறது. அல்ல தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஆவியானவர் பெற்று நாம் நாளுக்கு நாம் வளர வேண்டும் என்ற இறைமார்க்கம் எதிர்பார்ப்பு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசு 4 22 வாசிப்போம். தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உழவலாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனு சாயலுகப்பாயம் ஒரு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையா பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீ பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவாவியால் துக்கப்படுற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற உங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தாவியானரை ஒருபோது நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறது. 1 சாமுவேல் 10 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவா, நீ அவர்களோடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும். கர்த்தருடைய ஆவி உண்மையில இறங்குவார், நீ வேறு மனுஷனாய் மாற்றப்படுவாய். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற தேவனுடைய ஆவியை நாம் பெறும்போது வேறு மனிதனாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் முன் நடந்த எல்லா நடைமுறையை மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்ற முடியும் என்று பார்க்கிறோம்.
அல்ல ஒரு மனம் திரும்பு என்கிற வாழ்க்கையும் தேவாவை நடத்துவதும் ஒன்று கொண்டனை இணைக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. மனம் திரும்பினால் ஆவியானர் வருவார், ஆவியானர் வந்தால் இன்னும் மாற்றம் உண்டாகும். இப்போ முதல் இறைமார்க்க எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்ப எதிர்பார்க்கிறார், அதோட ஆவியானர் இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறுகிறது. அதான் இறை சமூகம் எதிர்பார்க்கிற சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரகாரம் நீ ஒரு புதிய மனிதனாக மாறுவாய், ஒரு புதிய இதயம் கொடுக்கப்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் தெய்வ சமூகத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்கு வரும்போது நாம் எல்லாம் ஒரு மாற்றம் அடைகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கினாலும் ஆவியோட புதிதாக்க ரட்சிப்படைகிறோம். அல்ல ஒரு மனிதன் மீட்படைகிறான் என்று சொன்னால் தெய்வ சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை மையப்படுத்தி தான் நடைமுறைப்படுத்துகிறது. அல்ல ஆவியோட புதிதாக்குதனால தான் நாம் மீட்பு அடைய முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட கிரியைகளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்ல ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒரு அலுவலகமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேவன் உன்னிடத்து ஒப்புவிக்கப்பட்டவை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை அவசியம் என்று சொல்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரிசுத்த ஆவியை புதிதாக்குனதுனாலே நாம் அதை காத்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்த பொறுப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆவியோட புதிதாக்குதனால்தான் அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்கிறது. 2 தோசை 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஒரு மாசங்க நீங்கள் ஆவியினாலே புதிதாக்கப்படுகிறீர்கள், ரட்சிப்பை அடைந்து கொள்கிறீர்கள், தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக மனசாட்சி காலத்தில் காணப்பட்ட மனிதம், நியாய பிரமாணத்தில் காணப்பட்ட மனிதர்கள், புதிய ஏற்பாடு காலத்தில் காணப்பட்ட மனிதனுடைய நிலைகள்லாம் ஒரு பாவமும் அக்கிரமும் நிறைந்த வாழ்க்கை. கடைசி கால வாழ்க்கையிலும் தெய்வ செயல காணப்படுகிறோம், தேவனை நிழலாக நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் அடைந்து கொள்வதற்கு இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன ஆவியினாலே புதிதாக்கப்படுகிறோம், தேவன வசனத்தை கை கொள்ளுகிறோம், நீதியிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் ஆவி இல்லாத மனிதனாக இருக்கிறானோ அவன் செத்தவன் என்று சொல்கிறது. ஆவிக்கிற ஒரு வாழ்க்கை அடைந்து ஆவிக்கிற நிலை கடந்து போறதாம் ஒரு உயிருள்ள வாழ்க்கையில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் சபைக்கு சொல்லுகிற பிரகாரம் எந்த சமயத்தில் வேண்டுதலை விண்ணப்பத்தோடும்
ஆவியினால விழித்திருங்கள் என்று சொல்கிறோம். பவுல் சொல்லுவார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஜபத்தில் தாங்குங்கள், விண்ணப்பத்திலே நினைவு கூறுங்கள் என்று சொல்லி. அதான் இறைமார்க்கம் சொல்லுகிற அந்த எபேசர் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக எப்போது ஆவியில ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், சாத்தானை தோற்கடிங்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதனால் மார்க்கம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை விழித்திருந்தாதான் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஆவிக்குள்ளான ஒரு விழிப்பில்லைன்னா நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அப்போஸ்தலர்களுடைய 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்தும் உங்கள் சபையை குறித்தும் தேவன் ஆவியானவரை கண்காணிப்பாக வைத்திருக்கிறார். அல்ல சாதாரண மனிதன் மாத்திரமல்லாம தான் மனவாட்டியும் சொல்லுகிறார், ஆவியானவர் கண்காணித்துக் கொள்கிறார், நம் செய்கிற எல்லா காரியங்களும் பராமரித்துக் கொள்கிறார். புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியர் பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்தி பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் காண ஒரு மனிதன் மீட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அது எல்லாமே ஆவியுடைய கிரிகளாக ஆவியோட கருத்துக்களால் நடைமுறைப்படுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் பேதுருடைய மேலப்பட்டு குணமடைந்தார்கள். பவுலுடைய ஒரு மாலைகள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆவியான பலமாக கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா ஆவியோடைய கிரிகளினாலே ஒரு பலமுள்ள சம்பவத்தை ஆதி அப்போஸ்தலர் நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அருமரத்தர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் பரிசுத்தான வல்லவன் இறந்தவராய் எங்கு நன்மை சேர சுற்றி தெரிந்தார். அதெல்லாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற அருமரத்தர் இயேசு கிறிஸ்து ஆவியானர் பெற்றிருந்தார். ஆவியானர் வழிநடத்தப்பட்டார், ஆவியானரை அடைந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவரை விட நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். தேவ ஆவிக்குள்ள களி கூர்ந்து பெற்று நிறைவடைந்து மனுக்குலத்தை மீட்பை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். ஆகையால் நீ இன்ன நினைவில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தந்தை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி 7 சபைகளுக்கு எழுதும்போது கடைசியாக ஆவியோட கரத்தில் ஒப்புவிக்கிறார். நீ மனம் திரும்பி அவனை குணப்படுத்திக்கொள், ஆவியோட சத்தத்துக்கு செவி கொடு, உன்னை விழித்துக்கொள் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசனங்களை அறிவிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு புதிய இதயமாக மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு புதிய மனிதனாக மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு புதிய ஆவியை பெற்று ஒரு வளர்ச்சியை முதிர்வை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஈசாயனும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் ஈசாயன அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணர்வை அருளும் ஆவியும் ஆலோசனை பலனும் அருள் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தும் ஆவியையும் அவர் மேல் தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம்.
அருமரிச்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் ஒரு 6 விதமான தன்மைகளை நடைமுறைப்படுத்தி ஆவியானவர் கூட இருந்தார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக மோசையை வழிநடத்தும் போது ஆவியானவர் கூட இருந்தார். எலியாவை வழிநடத்தும் போது ஆவியானவர் கூட இருந்தார். இப்படி ஒவ்வொரு காலத்துக்குள்ளாகவும் ஒரு தேவ மனிதனை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும் போதெல்லாம் ஆவியானவர் கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கும்போது நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு எதேச்சையான வாழ்க்கை நிலை காணப்பட்டு தேவனை நிறைவில்லாமல் ஆவியோட பலன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நாம் சாட்சிகளாக வாழ முடியாது. இந்த சமூகத்தை நாம் நிலைநிற்க முடியாது. ஆனால் இறைவார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பொல்லாத அக்கறம் பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை என்று சொன்னால் ஆவியோட நடத்துதல் இருக்கப்பட வேண்டும். அப்படி ஆவியோட நடத்துதல் இல்லாமல் நாம் தெய்வத்திடத்தை நான் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் இறை சமூகம் நம்ம எதிர்பார்க்கிற இதை குறித்து நாம் பலமுறை பிரசங்கித்திருக்கிறோம். தேவன் திருண்டு சொன்னதனால மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை உருவாக்கி இந்த சமூகத்து தெய்வத்திடத்துக்கு ஒரு நீதிமானா காணப்பட்டு ஆவியோட நிறைவை நாம் எதிர்பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசி அறிவிக்கிற பிரகாரம் மாமிசமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமார்த்து வாலிபர் ஊழியர்கள் எல்லாம் அதிசயங்களை காண்பிக்கப்படும். ஆவியோட நிறைவினாலும் ஆவியோட வழிநடத்தினாலே தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனால் காலத்து நிறைவுகளை சூழ்நிலை அறிந்து இறைமார்க்கான வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஆவிக்குள்ளான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஏன்னா வேதத்தை நிறைய சொல்லலாம். சேவான் ஆவிக்குள்ள கடந்து போகும்போது வானம் திறந்திருப்பதையும் ஒரு சிங்காசனம் இருப்பதை தரிசனத்தில் பார்க்கிறான். அதெல்லாம் ஆவியோடைய கிரியைகளை எல்லா நிலைகளும் சொப்பனமாக இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம், மனமாற்றமாக இருக்கலாம், எல்லா நிகழ்வுக்கு அடிப்படை ஆவியானவர். ஆனால் எந்த அளவுக்கு ஆவியான நீங்கள் அடைந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும். இந்த தேசம் மாறி என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது சீக்கிரமாக ஆவியானவர் ஒரு பலமொழிக்கு நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே உங்களை சுதாரித்துக் கொள்ளும்படியாக தேவ நாமத்துகளை கேட்டு தேவ இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த வார்த்தை